அனைவருக்கும் வணக்கம். 16ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன, 16ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய குணம் மற்றும் பலம், பலவீனம், வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை பதிவிட்டுள்ளோம். அதை பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த பதிவில் 16ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் மற்றும் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். 16ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய அமைப்பில் 16 என்ற எண்ணில் 1, 6 என்ற எண் இடம்பெற்றுள்ளது. 1 என்பது சூரியனுடைய சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக பார்க்கப்படுகிறது. இந்த 16ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தன்னிச்சையாக பல விஷயங்களை சாதனைகளாக மாற்றி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு சூரியனுடைய அருளால் கிடைக்க இருக்குங்க. அது மட்டுமல்லாது 6 என்பது சுக்கிரனுடைய அருள் பெற்ற எண்ணாக பார்க்கப்படுகிறது. அப்படி 6 என்ற எண் இடம்பெற்றிருப்பதால் சுக்கிரனுடைய பூரண அருள் கிடைத்திருக்குங்க. இதன் காரணமாக இவர்களுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு, சௌகரியமான வாழ்க்கை, மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதோடு தானும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். அதே சமயம் இந்த 1, 6 என்ற 2 எண்ணின் கூட்டுத்தொகையானது 7 என்ற எண் வருகிறதுங்க. 7 என்பது கேதுவினுடைய சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணாக பார்க்கப்படுகிறது. 7 என்பது ஒரு கற்பனையான கிரகம் என்பதால் கேதுவின் அமைப்பில் உச்சம் பெற்றவர்கள் மிக அதீதமான கற்பனை வளன் பெற்றவர்களாக இருக்கின்றனர். மிக பெரிய சவாலான கற்பனையான விஷயங்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. கற்பனையான விஷயங்களை எப்படி சாத்தியமாக மாற்றுவது என்பதை உயர்ந்த சிந்தனையில இங்க எளிதாக செய்து முடிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். 7 என்ற எண்ணில் பிறந்தவர்களுக்கு கேதுவின் சாராம்சம் முக்கியமாக வெளிப்படுதுங்க. அப்படி வெளிப்படக்கூடிய இந்த தருணத்தில் அவர்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் முற்றிலும் குறைந்து அனைத்து விஷயத்திலும் நேர்மறையான சிந்தனைகளுடன் அணுகக்கூடிய ஒரு சிறந்த உள்ளம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். கேதுவின் தன்மை குறையும் போது சில விஷயங்கள்ல எதிர்மறையான சிந்தனையுடன் செயல்படக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். இது இவர்களுடைய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக 16ஆம் தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலையும் பகுத்து ஆராயக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருக்கின்றனர். அந்த செயலின் தன்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை முழு மனதுடன் செயல்படுத்தக்கூடிய நபர்களாகவும், அந்த செயலின் தன்மையை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் சொல்யூஷன் தேடணும், தீர்வு தேடணும் அப்படின்னு முயற்சிக்க செய்யக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இவர்களுடைய உடலிலும் சரி, மனதிலும் சரி, செயலிலும் சரி மனோவசிய சக்திகள் மிக அதீதமாக இருக்கிறது. இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமான பல ஆக்கப்பூர்வமான சக்திகள் கிடைத்திருக்கு என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இவர்களிடம் அபூர்வமான சக்திகள் கிடைப்பது மட்டுமல்லாது செயற்கையான காரியங்களை மிக சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியில கை தேர்ந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இந்த 16ஆம் தேதியில் பிறந்தவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே மிக பிரம்மாண்டம் அடையக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது. மனசக்தியை கட்டுப்படுத்தவும், ஐம்புலங்களை ஆதிக்கம் செலுத்தவும் அதீத எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். இவர்களுக்கு அவை கை கொடுக்கும் விதத்தில் அமைந்திருக்கிறது. மேலும் கேதுவின் ஆதிக்கத்தில் மிக சக்தி வாய்ந்த எண்ணாக பார்க்கப்படுகிறது இந்த 16. எனவே இந்த 16 என்ற தேதியில் பிறந்தவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் முதன்மையாக விளங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். சாதனை செய்யக்கூடிய நபர்களாகவும், அரசியல், சினிமா போன்ற துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். கலை மற்றும் அறிவியல்ல அதீத ஞானம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். 7 என்ற எண் என்பது கதை எழுதுதல், காவியம், பாடல், கட்டுரை எழுதுதல், ஓவியம், சங்கீதம், நாட்டியம், ஜோதிடம், மருத்துவம், மனோவியல் போன்ற துறைகளில் மிக பெரிய அளவிற்கு சாதனை புரிவதற்கும், இந்த துறைகளில் 16 என்ற தேதியில் பிறந்தவர்கள் கொடிகட்டி பறப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த துறைகளில் வெற்றிக்கு மேல் வெற்றி பல குவித்து மிகப்பெரிய அளவிற்கு செல்வ செழிப்புடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்வார்கள். ஏனென்றால் தனிச்சையாக செயல்படுவது மட்டுமல்லாது 6 என்ற எண்ணானது சுக்கிரனை குறிக்கிறதுங்க. அப்படி சுக்கிரனை குறிப்பது அனைத்து விஷயங்களிலும் சுகத்தை அதீதமாக பெறக்கூடிய நபர்களாகவும், அனைத்து விஷயங்களையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அதீத எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பது இவர்களுடைய மிக பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் சில சமயங்களில் இது இவர்களுக்கு பலவீனமாக பார்க்கப்படுகிறது. அது மேலும் இவர்களுடைய செயல்பாடுகள் என்பது சில விஷயங்கள்ல மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும், முறை தவறான காதல் போன்ற விஷயத்திலும் இவர்களுக்கு புகழ் கிடைப்பதில் சற்று பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற விஷயங்கள்
இவர்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த 16ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடாமல் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. இதுதான் இவர்களுடைய மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இவர்களுக்கு பல விஷயங்கள் பலமாக இருக்கிறது. ஏனென்று பார்த்தால் கலையை இவர்களுடைய லட்சியமாக கொண்டும் உயர்ந்த லட்சியத்தை கொண்டு அதற்காக பயணிக்கக்கூடிய நபர்களாகவும் கடின உழைப்பு விடாமுயற்சி அனைத்தும் இவர்களுக்கு வெற்றிக்கு வித்திடக்கூடிய பல விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் தொழிலில் தன்னிடம் உள்ள அபூர்வ சக்திகளை பயன்படுத்துவதன் மூலம் பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான செயல்களை செய்வார்கள். இவர்களுடைய பேச்சாற்றலும் சரி எழுத்தாற்றலும் சரி மற்றவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வகையில் அமையும். தான் முன்னேறுவது மட்டுமல்லாது மற்றவர்களையும் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றுவதற்கான ஒரு சிறந்த குறிக்கோளும் எண்ணமும் கொண்டவர்களாக இருக்கின்றனர். மற்றவர்கள் போற்றத்தக்க வகையில் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற அதீத ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். அடிக்கடி செய்யும் தொழிலில் புதுமையை புகுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். ஏனென்றால் இவர்களுடைய கற்பனை வளன் என்பது மிக அசாதாரணமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படி கிடைக்கக்கூடிய கற்பனை வளனை செயல்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில் பல்வேறு விதமான புதுமையான சிந்தனைகளை புகுத்தி கொண்டே இருப்பார்கள். இது பல சமயங்களில் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் சில சமயங்களில் இந்த புதுமையான சிந்தனையில பல சறுக்கல்களை சந்தித்தாலும் அதை விடா முயற்சியுடன் முயற்சி செய்யக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். பல விஷயங்களில் தோல்வியை சந்தித்தாலும் கூட தவளாத மனதுடன் அனைத்தையும் திருப்பி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் முதலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். வெற்றி என்ற உயர்ந்த சிந்தனையை பிடிப்பதற்காக எப்பேற்பட்ட கடினமான வேலையும் செய்யக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்கின்றனர் என்பது இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள்ல மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மங்கையர்களை பொறுத்தவரைக்கும் அனைத்து விஷயங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவாங்க. இது இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. மனவளம் மிகுந்தவர்களாகவும் உணர்ச்சி வசப்படாதவர்களாகவும் இருக்கின்றனர். பிறரை நம்பிவிட்டால் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். நம்பாமல் இருக்கும்போது உணர்ச்சி வசப்படாமல் செயல்படக்கூடிய இவர்கள் ஒருவரை நம்பிவிட்ட பிறகு உணர்ச்சி வசப்படுவதால் சில பிரச்சனைகள்ல மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் அதீதமாக இருக்கிறது. அரசியல் பொது வாழ்வு போன்றவற்றில் நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இவர்களை பார்ப்பதற்காக பலர் காத்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் மிக அதீதமாக இந்த உலகில் இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. தான தர்மங்களை அதிகமாக செய்யக்கூடிய நபர்களாகவும் மன அடக்கம் மிகுந்த நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். தெய்வீக பக்தி என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். இந்த 16ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு பிறருக்கு புத்தி சொல்வதில் மிக சிறந்த ஆசானாக விளங்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். உலக புகழ்பெற்ற நடிகர்களாகவும் இசையமைப்பாளர் பாடல்கள் கைதேர்ந்த கலை வித்துவான்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இவர்களுடைய புகழ் என்பது எல்லையில்லாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. புகழின் உச்சியில் பிரம்மாண்டமாக வாழக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். புகழுடன் பிரபலத்துடன் இவர்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பு சௌகரியம் போன்ற அனைத்துமே கிடைத்து மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கான வாய்ப்பு இளம் வயதிலிருந்தே கிடைக்க இருக்கிறது. இப்படி 16ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை பார்த்தோம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன என்பதை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.